இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயை எப்படி மைக்ரோவேவ் அவனில் ரோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காயை எடுத்து அதை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு 4 பல் அளவு மலைப்பூண்டு, காரத்துக்கு தகுந்த அளவு 2 அல்லது 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா அந்த கத்திரிக்காயில் இந்த மாதிரி கத்தியில் ஸ்லிட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு 5-6 ஸ்லிட்டு இதில் நல்லா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை நல்லா பிரிச்சுட்டு நல்ல கழுவியதான அந்த பச்சை மிளகாயை அப்படியே உள்ளே நல்லா அமுக்கி வைங்க. இன்னொரு ஸ்லிட்டில் ஒரு பல் மலைப்பூண்டை நல்லா உள்ளே தள்ளி வைங்க. உள்ளே தள்ளி வைக்கணும், அப்போ தான் அது சாராகாமல் இருக்கும், அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். ஒரு ஸ்லிட்டில் பச்சை மிளகாய் அண்ட் பூண்டு கூட நம்ம வைக்கலாம். ஸோ எல்லா பூண்டு பற்கள், நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வச்சாச்சு. கையில் கொஞ்சம் நல்ல வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை நல்லா பூசிக்கிட்டு அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக அப்படியே அந்த எண்ணெயை நல்லா தடவி வச்சிடலாம். அந்த மேலே இருக்கக்கூடியதான கேலிக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தோல் உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோலை உரிச்சிட்டு அப்புறம் அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நல்ல எண்ணெயை போட்டு கோட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் வெசல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெயை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயை வச்சே அந்த வெசலையும் கோட் பண்ணிடலாம் எண்ணெயில். இந்த கத்திரிக்காயிலையும் அந்த எண்ணெய் நல்லா வந்துடும். இப்போது மைக்ரோவேவ் அவனில் இந்த மைக்ரோப்ரூஃப் கிளாஸ் வெசலை உள்ளே வைக்கிறேன். என்னோடய மைக்ரோவேவ் அவனில் ஹை பவரில் 7 மினிட்ஸ் நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே க்ளவுஸ் போட்டு வெளியில் எடுத்துட்டு அதை ஒரு வாட்டி நல்லா திருப்பி விட்டுட்டு திருப்பியும் ஹை பவர்லேயே 7 மினிட்ஸ் செட் பண்ணேன். உங்கள் மைக்ரோவேவ் அவனுக்கு தகுந்த அளவு நீங்கள் டைம் அண்ட் பவர் செட் பண்ணிக்கலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 14 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அப்படியே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த தோலியை உரிக்க வரும். எந்த வித ஒரு சிந்தறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம மைக்ரோவேவ் அவனில் இந்த கத்திரிக்காயை நல்லா சுட்டுட முடியும். நல்ல சுட்ட வாசனை வருது. ஸோ பாருங்கள், அப்படியே தோல் நல்லா உரிச்சிட்டு வருது. அந்த கேலிக்ஸ் இருக்கிறது இதுக்கு தான், நம்மளுக்கு அப்படியே அந்த தோலை நல்லா உரிச்சு எடுக்க முடியும். இப்போ அந்த கேலிக்ஸை கட் பண்ணி நீங்கள் தூக்கி போட்டுடலாம். உள்ளே இருக்கக்கூடியதான அந்த பூண்டு, அந்த பச்சை மிளகானா நல்ல கலர் மாதிரி நல்லா அந்த ரோஸ்டட் வாசனை வருது, அந்த சுட்ட வாசனை வருது. ஸோ மைக்ரோவேவ் அவன் இருக்கிறவங்க இந்த மாதிரியான முறையில் ரொம்ப ஈஸியாக கத்திரிக்காயை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் அவன் இருந்தாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்.